செஞ்சாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அப்ப வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஞானி பல இடங்கள்ல சுத்திட்டு கடைசியா ஒரு ஊருக்கு வந்து சேர்றாரு. அவரு அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மண்டபத்துல தங்கி இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டே இருக்காங்க. அவரை பார்த்தா அவரோட அறிவுரையை கேட்டா எல்லாமே நல்லதா நடக்குது, மனசும் ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் இவரை போய் பார்த்தா எப்படி மனசு அமைதியா இருக்கும், எப்படி சொன்னதெல்லாம் நடக்கும், இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை கையில புடிச்சு முதுகுக்கு பின்னால மறைச்சு எடுத்துட்டு போறாரு. எல்லாரும் கூடி இருக்கும்போது அந்த ஞானிக்கு முன்னால போய் நின்னுட்டு என் கையில இருக்க பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஞானி பட்டாம்பூச்சி உயிரோட இருக்குன்னு சொன்னார்னா கைகளிலேயே நசுக்கி கொண்டறலாம், உயிர் இல்லன்னு சொன்னார்னா கையில வந்து உயிரோட எல்லாத்துக்கு முன்னாடியும் காமிக்கணும், அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லி கேக்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஞானி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கிறதும் இல்லாம போறதும் உன்னோட கைகள்ல தான் இருக்கு அப்படின்னு. தன்னோட சூழ்ச்சியை ஞானி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் அவன் ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஞானியோட புத்திசாலித்தனம் தான் அவரை அந்த சூழ்ச்சியில இருந்து காப்பாத்திச்சு. நீங்களும் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் குறை சொல்றாங்க. புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அது சரி வராது, இது இப்படி இல்ல அப்படின்னு குறை சொல்றாங்களா? அவங்க கிட்ட உங்க திறமையை சொல்லி புரிய வைக்கிறத விட புத்திசாலித்தனமா தவிர்த்துடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, விடாமுயற்சியோட போராடுங்க, வெற்றி உங்களை தானா தேடி வரும். எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க.